வணக்கம். இனியும் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பிசிஓஎஸ் பிரச்சனைக்கும் குடல் ஆரோக்கியம் சார்ந்ததுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அதே சமயம் இதனால ஏற்படக்கூடிய உடற்பருமன், இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். பிசிஓஎஸ் பிரச்சனையில் பெண்கள் பின்பற்ற வேண்டிய உணவு முறையும் வாழ்வியல் முறைகளும் அப்படிங்கிற தலைப்புல தினமும் ஒரு குறிப்பு கொடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு பிசிஓஎஸ் இருந்தாலே பிரச்சனை என்னன்னா சரியா கருமுட்டை வெளிப்படாது அப்படிங்கிறது தான். அப்போ ஓவியுலேஷன் ப்ராப்பரா நடக்காது அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் தெரிந்த விஷயம். அந்த மாதிரி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் சரியான நேரத்துக்கு சரியான தரத்துல கருமுட்டை வெளிப்படணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன தெரியுங்களா செய்யணும்? பீரியட்ஸ் ஆன முதல் 15 நாட்கள் ஃபிளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலிவ் விதை நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அதை வாங்கி பொடி பண்ணி அதுல ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து காலையில வெந்நீர்ல வெறும் வயிற்றுல எடுத்துட்டே வாங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி 3 சைக்கிள் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது, உங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 3 சைக்கிள் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய கருமுட்டை சரியான நேரத்திற்கு சரியான தரத்தோடு வெளிப்படும். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம், பிசிஓஎஸ்க்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் உடற்பருமனுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு முக்கோண வடிவம் உள்ள தொடர்பு தான் கண்டிப்பாக. ஏன்னா குடல் ஆரோக்கியம் சீராக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டோன்னே மோஷன் போற பழக்கம் இருக்குன்னாலோ அல்லது அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகள் மைக்ரோபயோம் டிஸ்டர்ப் ஆயிடும். அப்போ கெட்ட பாக்டீரியாக்களுடைய அளவு அதிகமாக இருக்கும், நல்ல பாக்டீரியாக்களுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்துல இன்சுலின்ங்கிற ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும். ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, இன்சுலின் நம்ம உடல்ல ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். இதனால உடற்பருமன் அதிகமாக ஆரம்பிக்கும். உடற்பருமன் அதிகமாச்சுன்னா உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசம் ஸ்லோ ஆயிடும். அது எப்போ சரியா நடக்கலையோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் மேல் ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும், மறுபடியும் உங்க ஓவியுலேஷன் ப்ராப்பரா நடக்காது, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இம்பேலன்ஸ் ஆகும். அதை தொடர்ந்து சினைப்பை நீர்க்கட்டியோடைய பிரச்சனை கூட ஆரம்பிக்கும். அப்போ பிசிஓஎஸ்னால தான் உடற்பருமன் வந்துச்சா, இல்ல உடற்பருமன் வந்ததுனால தான் பிசிஓஎஸ் வந்துச்சா, அல்லது பிசிஓஎஸ் இருக்கிறதுனால குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைஞ்சிச்சா, அல்லது குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைஞ்சதுனால தான் பிசிஓஎஸ் வந்துச்சா, அல்லது குடல் ஆரோக்கியமின்மை காரணமாக தான் உடற்பருமன் வந்ததா, உடற்பருமன் காரணமாகத்தான் குடல் ஆரோக்கியமின்மை வந்ததான்னு சொல்லிட்டு ஒரு முக்கோண வடிவுல நீங்க பார்க்கணும். அப்போ மூணையுமே ஒரே சமயத்துல நீங்க சீர் செய்யக்கூடிய விஷயங்களை பின்பற்றணும். பிசிஓஎஸையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும், உடற்பருமனையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும், குடல் ஆரோக்கியத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும், சீர்படுத்திக்கணும். என்ன பண்ணணும்? ஒரு 10 முறைகள் சொல்லலாம். காலையில எழுந்திருக்கிறது கண்டிப்பா சூரிய உதயத்தின் போது விழிச்சிடணும், அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது. இது உங்களுடைய வெள்ளைப்படுதலை சரி பண்ணி கொடுக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்க குடல்ல சுரக்கக்கூடிய நொதிகள் சரியான முறையில சுரக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். 2வது விஷயம், காலையில எந்திரிச்ச உடனே சூரிய ஒளியில குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங் போயிட்டு வரணும், நடைப்பயிற்சி பண்ணணும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா வைட்டமின் டி சத்து கிடைக்கும். இன்னைக்கு கருமுட்டை வளர்ச்சியில இருந்து ப்ராப்பர் ஓவியுலேஷன்ல இருந்து உடற்பருமன் குறையிற வரைக்கும் ரெகுலர் பீரியட்ஸ் வரைக்கும் விட்டமின் டி கண்டிப்பாக தேவையாக இருக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 முறை 5 சர்விங்ஸ் அப்படின்னு சொல்றோம் பழங்களை எடுத்துக்கணும். 3 சர்விங் 3 முறையாவது வெஜிடபிள்ஸ் காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போறதுக்குள்ள சாப்பிட்டுருக்கணும்.
3 பிளேட் வெஜிடபிள், 5 பிளேட்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணக்கூடாது. எவ்வளோ ஏர்லியரா சாப்பிட முடியுமோ, எவ்வளோ வேகமா சாப்பிட முடியுமோ, ஒரு 7:30 8 மணிக்குள்ள நீங்க சாப்பிட பழகிக்கணும். அதே மாதிரி இரவு உணவை 6:30 மணிக்குள்ள முடிக்க பழகிக்கணும். ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் உறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது உடற்பயிற்சி அப்படிங்கிறதும் தேவையானதாகத்தான் இருக்கும். அப்போ நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், முக்கியமா மத்தியான நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் மோர், தயிர் பால் சேர்த்திக்க கூடாது. மோர் ஒரு டம்ளர், ஒரு 200 ml ஆவது குடிக்கணும். உணவு உண்ட பிறகு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சர்டைன் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், ஒரு சர்டைன் லைஃப் ஸ்டைல் டிசிப்ளின்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஒழுங்குமுறை, காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம PCOS பிரச்சனைக்கு அந்த உணவு முறை இந்த உணவு முறைங்கிறத தாண்டி டெய்லி ஃபாலோ பண்ற விஷயங்களை செஞ்சுட்டு நம்ம குடல் ஆரோக்கியத்தை சீரா வச்சுக்கிட்டு கூடவே வெயிட் லாஸுக்கு முயற்சி பண்ணும் பொழுது, உடற்பருமனையும் குறைக்க முயற்சி பண்ணும் பொழுது, இந்த 3 பிரச்சனைகளையும் நம்மளால சீரா அட் அ டைம்ல நம்மளால வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இதை தாண்டி சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படிங்கிற பட்சத்தில், நார்மலா நம்மளுடைய காயக்கற்ப சூரணம்னு சொல்லப்படக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூரணமே இந்த 3 பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும். அதுல இருக்கக்கூடிய டானின்ஸ், பாலிஃபினால்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா PCOSன்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், திரிபலா சூரணம் உடற்பருமனுக்கும் நல்ல வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதுல கடுக்காய், நெல்லிக்காய் சேர்றதுனால கண்டிப்பாக வைட்டமின் C சத்தும் சேர்த்து, அதுல இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவையும் சேர்த்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? இரவு பொழுது 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் உணவுக்கு பிறகு வெந்நீர்ல எடுத்துட்டே வரும் பொழுது இந்த 3 பிரச்சனைகள், PCOS, குடல் ஆரோக்கியம், உடற்பருமன் 3ஐயும் எளிதாக கட்டுப்படுத்த முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.